இப்போ நல்லா பாரு, வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேள்வி என்னன்னா, டேய் என்ன பேச்சு உனக்கு? சம்ம டியூஷன் விட்டு வெளியே போனோமா? இப்போ நல்லா பாரு, இதெல்லாம் கரண்ட் போச்சு, ஆன்சரும் வந்துச்சா இல்லையா? ஆவரேஜ் ஆலி கண்டுபிடிச்சிட்டோம். லெட் மீ டெல், நம்ம பேசிக்லி நம்ம வேவ் எப்படி போகுது? சைன் வேவ். கரெக்டா? வேவ் உண்மையில போயிருக்கா இல்லையா? வோல்டேஜ் போயிருக்கா இல்லையா? கரண்ட் போயிருக்கா இல்லையா? போயிருக்கு. இப்போ நல்லா பார்த்தோன்னா இதோட டோட்டல் ஏரியா பார்க்குறப்ப இதோட ஏரியா சம் ஏ அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியா எவ்வளோதான்? ஏ தான். பிரச்சனை என்னது? இதோட ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குது? நெகட்டிவ். அப்போ டோட்டல் எவ்வளோ? சரி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நல்லா பாரு. ஏன் சும்மா 4 வேல்யூ எடுத்துக்கோமே. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கரண்ட் வந்து +10 இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு கரண்ட் வந்து அடுத்த கரண்ட்டு +10 அப்புறம் -10. புரியுதா? இப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோ. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போற? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? அடுத்து 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 டிவைடட் பை 0/4. வோல்டேஜ் போச்சா இல்லையா? கரண்ட்டும் வந்திருக்குமா இல்லையா? கால்குலேஷன் வச்சு நீ என்ன சொல்ற? சார் மேலே கீழே போகுது சார், கரண்ட்டே வராது. ஏன்? டோட்டல் கரண்ட் எவ்வளோ? தொட்டு பாரு கையை வச்சு. ஆவரேஜ் கரண்ட் பேசிக்லி ஆவரேஜ் கரண்ட் எதை மென்ஷன் பண்ணுது? அதாவது அது ஒரு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக போகுதுன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து மேக்ஸிமம் வந்து 20 மார்க் வாங்குற, மினிமம் பார்த்தோன்னா ஒரு 15 மார்க் வாங்குறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ டீச்சர் வந்து உன் பேப்பர் திருத்தாமலே என்ன சொல்லிடல, இந்த பொண்ணு சுமார் ஒரு 18, அந்த 15-20க்குள்ளே வரும். அப்போ என்ன, அது ஒரு 18 கிட்ட மார்க் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? கரெக்டாக இல்லையா? இந்த சர்க்கியூட்டில் பாரு, இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் போட்டு கொடுத்துருவாங்க. 10 -10 10 -10. இந்த பொண்ணு 0 மார்க் வாங்குவான்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கரண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? ஆனால் இது கரெக்டான ஆன்சரா? இல்லை. நீ இதை நம்பி போய் தொட்டுட்டு என்ன சார் ஒன்று வராது, நீங்கள் பொஸ்க்குன்னு ஷாக் அடிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எதனால் இந்த வேல்யூ என்ன ஆச்சு? 0 ஏன் ஆச்சு? எதனால் இந்த கரண்ட் 0 ஆச்சு? என்ன ரீசன் இருக்குது இந்த கரண்ட் 0 ஆனதுக்கு? ஏன்னா என்ன இருந்துச்சு இந்த இடத்துல? நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? என்ன இருந்துச்சு? நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு? ஆன்சர் வந்து என்னாச்சு? 0 ஆச்சு. இந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஒரு வழியை தேடுறோம். ஸ்கொயர் பண்ணிக்கலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ சப்போஸ் நான் இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ண இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குமா இருக்காதா? சொல்கிறது புரியுதா? எதுக்காக ஆர்எம்எஸ் வேல்யூ வந்துச்சு? ஏன்னா ஆர்எம்எஸ் வந்து ரொம்பவே காமன் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தோன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ. சரியா? நீட் எக்ஸாம்லேருந்து உன்ட்டு எதுவுமே கொடுக்காம மொட்டையா ஃபைண்ட் த கரண்ட் அப்படின்னா நீ ஆர்எம்எஸ் கரண்ட் தான் கண்டுபிடிச்சி எழுதணும். சரியா? அவன் வந்து ஆவரேஜ் கரண்ட் இல்லை பீக் கரண்ட் அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீ என்ன கரண்ட் தான் எழுதணும்? ஆர்எம்எஸ் கரண்ட் எழுதணும். அப்போ எதுக்காக ஆர்எம்எஸ் கரண்ட்? நீ என்னாலும் சொல்லி கொடுக்க முடியும். ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ என்ன ஃபார்முலா எழுது. I1² + I2² + I3² + I4² டிவைட் பை 4 அண்டர் ரூட்டு. யூஸ் இருக்கா? 11th நான் தானே நடத்தினேன் VRMSன்னு சொல்லிட்டு. அங்கே இதே கதை தானே சொன்னேன். அப்போ சப்போஸ் நான் வந்து இந்த நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் மாற்றுறதுக்கு என்ன பண்ணிட்டேன்? ஸ்கொயர் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? ஸ்கொயர். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ சப்போஸ் நம்ம சத்யா நீ அப்படியே கிளம்பிறேன், இங்கே கிளாஸ் நடத்திக்கிட்டு டெட்டேன். முகேஷ் என்ன பேசுற? இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல 10 இருக்கா? இந்த வேல்யூ எவ்வளோ? இந்த 10 வேல்யூனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாவா இல்லையா?
பட் நான் என்ன பண்ணலாம், நெகட்டிவ் வேல்யூ எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ நான் 10 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ சார் வரும், 100. கரெக்டா? இந்த 10 ஸ்கொயர் பண்ணா கரெக்டா இல்லையா? மேலே இருக்கதை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் சாமி, கீழே இருக்கிறதுக்கு நான் வேற கலரோட வருவேன், கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறேன். இப்போ நல்லா பாரு, இந்த நெகட்டிவ் தானே பிரச்சனையே வந்துச்சு. இப்போ நான் ஸ்கொயர் பண்ணிட்டா என்ன ஆயிடும், பாசிட்டிவ். அப்போ 100ஆ, இது இது இதோடது, இது இதோடது, பச்சை கலர் வந்து இதோடது, இது போதுமா மேடம்? இப்போ புரியுதா கிராஃபு? உள்ள இருக்கவங்களுக்கு புரியுதா? இப்போ நல்லா பாரு, நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், ஆவரேஜ் வேணும். அதானே நம்மளோட குறிக்கோள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரூட். ஆவரேஜ் எங்கடா, ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணணும், மீன் கண்டுபிடிக்கணும். இப்ப நல்லா பாரு, இது எவ்வளோ, 100. அப்ப 400 இப்போ இது கரெக்ட் ஆன்சரா? இல்ல சார், நீங்க இஷ்டத்துக்கு ஸ்கொயர் பண்ணிருக்கீங்க. அப்ப அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அப்ப வேல்யூ என்ன வருது, பட் நம்ம மோஸ்டா இந்த மைனஸை விட்டு தள்ளிடுவோம். பட் நல்லா பாரு, பிளஸ் அண்ட் -10. அப்ப நீ நல்லா பாரு, இப்ப என்ன 400 4ஆல டிவைட் பண்ண சொல்லி தரணும், நம்ம எப்படி டிவைட் பண்ணணும்ட்டு. ஃபைனல் ஆன்சர்ல, ஃபைனல் ஆன்சர் அது பேர் எழுதுறப்ப யாருக்கும் இதுதான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோம், ஸ்கொயர், அடுத்து மீன், அப்புறம் ரூட். சரியா? அதனால் இதோட பேர் என்னது, ரூட் மீன் ஸ்கொயர். சரி, பேசிக்கலி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. நீ இது படிச்சியா மேத்ஸில்? நீங்கள் தயவுசெய்து அமைதியாக இருக்கணும். சரியா? G of f of x. இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா அமைதியா கடன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் படிச்சிருக்கியா? ஏய், உங்கள்ட்ட கேட்டேனா? அமைதியா கடன்னு. இப்போ நீ வந்து இதுல ஃபர்ஸ்ட் f அப்ளை பண்ணுவியா இல்ல g அப்ளை பண்ணுவியா? f. திவ்யா உனக்கு ஒண்ணு தெரியல, அமைதியா கட. சரியா? திவ்யா நீ முட்டாள், ஊருக்கே தெரியும். திவ்யா நீ வந்து படிக்கிறதே இல்ல. அந்த பையன் எப்படி வீடியோ லிங்க் போச்சு? சரி, இப்போ நல்லா பாரு, f of x கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து f அப்ளை பண்ணுவோமா? அப்போ நல்லா பாருங்க, சப்போஸ் RMS வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. அப்போ நீ ஃபர்ஸ்ட் எது தம்பி அப்ளை பண்ணுவ? அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஸ்கொயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? ஃபைனலா ரூட். இப்போ ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா பாரு, கால்குலேட் தான் RMS வேல்யூ கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன சார் பண்ணணும்? இந்த வேல்யூ 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அடுத்து -2 ஸ்கொயர் பண்ணா, அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஸ்கொயர் பண்ணியாச்சா? சரி, அப்போ பேசிக்லி நம்ம ஃபார்முலா என்னது? நல்லா பாருங்க, வந்து I1 ஒரு வேல்யூ இருக்க போது, I2 ஒரு வேல்யூ இருக்க போது. பேசிக்லி ஆவரேஜ் எடுக்கிறப்ப இது பண்ணுவோம், கரெக்டா? பட் இப்போ என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் மொத்தத்துக்கு சேர்த்து a + b + c ஹோல் ஸ்கொயர் போட்டுறாத. 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான் வரும், கரெக்டா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ண போற, அடுத்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டு ஆவரேஜ் எடுக்கணும். ஃபைனல் என்ன பண்ணணும், ரூட். அப்போ ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ணுவ, அப்போ 4ஆ? 4க்கு
அப்போ நல்லா பாரு, நான் தொட்டு நல்லா பாரு. அப்போ நான் தொட்டு பார்க்குறப்ப மேபி எனக்கு +2 வோல்ட்டில் ஷாக் அடிக்கல, இல்லை -2 வோல்ட்னால ஷாக் அடிக்கும். அடிக்குமா அடிக்காதா? கரெக்டா இல்லையா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்படியா தம்பி? சரி, அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது? 2/3 தானே வருது. ஆனால் யோசிச்சு பாருங்க, எப்போ தொட்ட இதில் 2/3 வருமா? வரவே வர 2ங்கிற கரண்ட் அடிக்கும், இல்லை -2ன்னு கரண்ட் அடிக்கும். 2/3 அடிக்குமா? 2/3 வேல்யூ என்ன சம்பத்? அது தெரியாது. 2/3 வேல்யூ என்ன? 0.67. 2 வேல்யூ மனப்பாடம் பண்ண முடியாது. 1/3 எவ்வளோ? 0.33. 2/3 எவ்வளோ? 3/3 எவ்வளோ? 4/3 எவ்வளோ? என்ன பைத்தியம் மாதிரி பேசுவேன். 3/3 ஒன்னா? 3/3 கூட நீ என்ன ஆட் பண்ண போற? 1/3. அப்போ 3/3 1, அப்புறம் 1/3 1.33. அப்போ 5/3 என்ன? அப்போ 6 என்ன? 6/3 2, 7/3 8/3. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? இது பேசிக்கலி டிவைட் பண்ண தெரியாதனால சொல்கிறாங்க. புரியுதா? ஆர்எம்எஸ்க்கு இதான் ஃபார்முலா. சரியா? முடிஞ்சு, போயிட்டு வா. பாரு, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நீட்ல? கஷ்டப்பட வேண்டாம். நீட்ல மீன். சரியா? அப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எங்கே சார்? 0ல் ஆரம்பிச்சு T வரைக்கும் போகுதா? கரெக்டா இல்லையா? 0ல் ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போகுது? T வரைக்கும் போக போகுது. எவ்வளோ சார் வோல்ட் இருக்கு? பாதி வரைக்கும் V0². மீதி 0 டிவைடட் பை அண்டர் ரூட் V0/√2. என்ன தம்பி? P கிட்ட தான்டா V0. அப்ப நல்லா பாரு, நீ வந்து அப்ப இங்க வரைக்கும் எடுத்துக்கோ. ஏன் 2T வரைக்கும் எடுத்துக்கோ. அப்ப நல்லா பாரு, T V0 0 V0 0 ஹோல் டிவைடட் பை 4. சொல்றது புரியுதா? நல்லா பாருடா, V0² + 0 + V0² + 0 ஹோல் டிவைட் பை 4. இது 2V0²/4. 2 கேன்சல் பண்ணுனா அகைன் V0/. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? சரியா? ஓகே.